உலக நாடுகளுக்கு துபாய் விடும் எச்சரிக்கை. கண்டங்கள் சிதறடிக்கப்படுமா? வரலாறு காணாத கனமழையால் துபாய் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியிருக்கு. மழை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கியிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய துபாயின் புகைப்படங்களும் இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. காலநிலை மாற்றத்தால் குறைந்த நேரத்தில் அதிக கனமழை பெய்வது உலகம் முழுக்க நடந்து வருது. போன வருஷம் சென்னையில் குறைந்த நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்ததால் சென்னையே வெள்ளக்காடாக மாறிச்சு. அதே போல் மழை பொழிவே மிதமாக இருக்கும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெய்து வெள்ளக்காடாக மாறிச்சு. அந்த வகையில் இந்த முறை காலநிலை மாற்றம் துபாயை சூறையாடி இருக்கு. மழை பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய துபாயில் பெய்த அதீத கனமழை துபாயை மூழ்கடித்திருக்கு. துபாயை அமீரகம், அபுதாபி, அல் ஐன், துபாய், ஷார்ஜா, அஜ்மான், புஜேரா, ராசல் கைமா ஆகிய பகுதிகளில் விடிய கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு. எங்கே பார்த்தாலும் வெள்ள நீர் தான் காட்சியளிக்குது. தாழ்வான பகுதிகளில் முட்டியளவு தண்ணீர் தேங்கிய நிலையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய துபாயின் புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. துபாயில் 2 வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருக்கு. உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றமே துபாய் வெள்ளத்திற்கு காரணமாக பார்க்கப்படுது. அங்கே பெய்த மழையை வானிலை ஆய்வு மையங்களில் கணிக்க முடியாமல் போயிருக்கு. துபாய் மால் மற்றும் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் போன்ற முக்கிய ஷாப்பிங் சென்டர்கள் உள்ளிட்ட நகருடைய முக்கிய உள்கட்டமைப்புகள் வெள்ளத்தில் மூழ்கி தத்தளிச்சிட்டு இருக்கு. துபாய் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கணுக்கால் ஆழும் தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டுகிட்டு இருக்கு. சாலையில், அதாவது ரோடில் நீர் நிரம்பி வாகனங்கள்லாம் மிதந்துட்டு இருக்கு. குடியிருப்பு வாகனங்கள் பல நீரில் மூழ்கி, மேலும் பல்வேறு வீடுகளில் கூரைகள், கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் இருந்து கசிவுகள் ஏற்பட்டு வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்திருக்கு. ஓமனில் மழை வெள்ளம் காரணமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 18 கடந்திருக்கு. துபாயில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் 5 பேர் வரை பலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விமான பயணத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கு. பாலைவனமாக துபாய் தற்போது பாலைவனமான துபாய் இப்போது சாலைகளில் வெள்ளம் ஏற்பட்டு தத்தளித்து கொண்டு இருக்கு. ஒரு பக்கம் குளிர் மிகுந்த நாடுகளில் வெப்பம் தலைவிரித்தாடுவதும் பாலைவன பகுதிகள் வெள்ளக்காடாவதும் உலகம் முழுவதும் ஒரு அபாய கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதையே எடுத்துக்காட்டுது. குளிர் பிரதேசமான பெங்களூருவில் இப்போ வெப்பம் தகிக்குது. தண்ணிக்கே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கண்முன்னே இருக்கக்கூடிய உதாரணம் சொல்லலாம். பாலைவனத்தில் மணல் தான் இருக்கும். இங்கே மழை பொழிவதால் பொன் விளையும் பூமியாக அது மாறிவிடப் போவது கிடையாது. மாறாக விளைச்சல் பூமிகளில் கடும் வறட்சி ஏற்படுவதால் அந்த பூமி பாலைவனமாக மாறிவிடும் ஆபத்தும் இருக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வடகொரியா, தென்கொரியா போர், மத்திய கிழக்கு நாடுகள், மேற்கு உலகம் அப்படின்னு பல பகுதிகள் போரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தீவிரவாதம், சர்வாதிகாரம், வேலையின்மை, வறுமை ஆகிய பிரச்சனைகளும் இருக்கு. இது எல்லாமே உலகின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று நாம் சத்தம் இல்லாமல் எதிர்கொண்டுட்டு வரோம். அதுதான் காலநிலை மாற்றம். உலகம் முழுக்க ஒவ்வொரு பகுதியும் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு வர்றது சமீப காலமாக நடந்துக்கிட்டே வருது. ஒவ்வொரு பகுதியின் வெப்பநிலையும் அதிகமாகிக்கிட்டே வருது. ஐநாவும் இந்த காலநிலை மாற்றம் குறித்து கடுமையான எச்சரிக்கையெல்லாம் விடுத்துட்டு இருக்காங்க. திரும்பவும் சரி செய்யவே முடியாத தவறுகளை நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். இது மனித குலத்திற்கான கோட் ரெட் எச்சரிக்கை மணி. உலகின் வெப்பநிலை அடுத்த 20 ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் உயரப்போகுது. இனி நாம் இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஐநா அமைப்பு வெளியிட்ட இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய காலநிலை மாற்ற அறிக்கையில் அதில் இருந்த அந்த தகவல் தான் இப்போ நம்ம சொன்னது. அதனால் உலக நாடுகளுக்கு துபாய் கனமழை எச்சரிக்கை ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகளுக்கு துபாய் கனமழை ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக நாம் இது எடுத்துக்கிறோம். அதனால் இந்த பூவுலகை காத்திட காலநிலை பிரச்சனை குறித்து உடனடியாக உலக நாடுகள் முன் எப்போதையும் விட அதிக கவனம் செலுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படிங்கிறதான் துபாய் விடும் எச்சரிக்கை.